திமுக உத்தேச பட்டியலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டமானது நாகப்பட்டினம் தொகுதி என்றாலே நம்ம பரிட்சமான நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். ஆலூர் ஷானவாஸ் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் என்று சொல்லலாம். எல்லாத்துக்கும் கரெக்டான நேரத்தில் சரியா முட்டு கொடுத்து எல்லா டிபேட் ஷோலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. அதே மாதிரி தொகுதியில் ஆக்டிவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உள்ளபடியே இந்த கீழ்வேலூர் ஆகட்டும், வேதாரண்யம் ஆகட்டும், சீர்காழி ஆகட்டும், எல்லா இடத்துலயும் இந்த குடிநீர் தட்டுப்பாடு விஷயம் இம்பாக்ட் பண்ணது. ஷானவாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த முறை உண்மையிலே 2026 இவர்கள் ஓட்டை பெரும்பாரியாக தாவேகா பிரிக்கும் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். ஒன்று. இரண்டாவது, அவ்வாறு இவர் ஓட்டு பிரியும் போது அதிமுக சாதகமாக முடியும் என்பதை சொல்ல முடியும். அடுத்தபடியா கீழ்வேலூர் என்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 2021 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை. அடுத்தபடியா பார்க்கக்கூடிய தொகுதி வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2021 திமுக சார்பா போட்டியிட்ட நபர் வேதரத்னம்ன்ற நபர். 2021 நம்ம மறந்துருக்க மாட்டோம். OS மணியன் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அதிமுக. அந்த நபர் தான் இந்த பர்டிகுலர் தொகுதியில் அதிமுக சார்பா வெற்றி பெற்றார். அடுத்தபடியா சீர்காழி இந்த ஒரு பர்டிகுலர் திருவிடை மருத்துவ தொகுதியில். அடுத்தபடியா கும்பகோணம் தொகுதி பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு டிஃபரெண்டான ஒரு கட்டுக்கோப்பான தொகுதி என்று சொல்லலாம். இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்பழகன் என்ற நபர் திமுக சார்பா போட்டிட்டார். கிட்டத்தட்ட 91,057 ஓட்டு 49% கிட்டத்தட்ட வாங்கியிருந்தார். இந்த இடத்துல இப்போ அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இந்த பர்டிகுலர் கும்பகோணம் தொகுதியில சான்சஸ் நிறையவே இருக்கு. அடுத்தபடியா முக்கியமான தொகுதி பாபநாசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட்டணி சேர்ந்த ஜவஹர்லா அதிமுக ஓட்டும் அமமுக ஓட்டும் சேர்த்தால 89,000 வருது. சோ டிஎம்கே கூட்டணியில பெற்ற ஓட்டு பார்த்தீங்கன்னா 86,000. சோ 2021 இந்த ரெண்டு கட்சி கூட்டணியில் இருந்ததா கண்டிப்பா வெற்றி அதிமுக கிடைச்சிருக்கும். டஃபா தான் இருக்கும். அட் த சேம் டைம் தாவேக்காவும் இவரு நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு தரப்புக்கான ஓட்டு ரொம்ப மேஜரா பிரியும். மேஜரா பிரியும் திமுக இது பெரிய இழப்பு. நம்ம அதிமுக ரொம்ப கம்ஃபர்டா ஜெயிச்சிருவாங்க. 2021 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு துரை சந்திரசேகர் என்ற நபர் திமுக சார்பா போட்டிட்டாரு. அவர் எதிரணியில பாத்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த எஸ் வெங்கடேசன் போட்டிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 49.09% வெற்றி வாக்கை வெற்றினார் திரு துரை சந்திரசேகர் அவர்கள். திமுக 5 வருஷம் ஆட்சி கட்டில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திமுக மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. அட் த சேம் டைம் ஓட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக திமுகக்கு நல்ல ஒரு எட்ஜ் திருவையார் தொகுதியில இருக்கு. தஞ்சாவூர் தொகுதி பாத்தீங்கன்னா திரு டிகேஜி நீலமேகம் நபர் போட்டிட்டு இருக்காரு திமுக சார்பா. அதிமுக சார்பா அறுவடை நம்பி போட்டிட்டாரு. சோ அவருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 22% வித்தியாசத்துல டிஎம்கே சார்ந்த நீலமேகம் அவர்கள் வெற்றி போட்டார். இங்க அமமுக அதிமுக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் கூட திமுகவுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த தொகுதியில இருக்கு. ஆனாலும் டிவிகே வந்ததுக்கு அப்புறம் முதல்ல திருவாரூர் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 15-16% தாவேக்காக்கு வாக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் தொகுதியிலும் தாவேக்காக்கு குறைஞ்சபட்சம் 11-12% வாக்குகள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தபடியா வருத்தநாடு இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அதிமுக இரண்டு கட்சியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தொகுதி. போன 2021 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பா திரு வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. சோ அதிமுக அலைன்ஸ் இருக்கும்போது வைத்திலிங்கம் 90,000 ஓட்டு வாங்கியிருந்தார். இப்போ இதே வைத்திலிங்கம் தன்னுடைய படைகளோட சேர்ந்து ஒரு 10,000 பேர் மெம்பர்ஸோட சேர்ந்து தஞ்சாவூர்ல ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில கட்சியில இணைஞ்சிட்டாரு திமுகல. இப்போ அதிமுகவுக்கு கண்டிப்பா அலைன்ஸோட ஓட்டு வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இந்த பர்டிகுலர் வருத்தநாடு பகுதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுக ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் கூட இந்த பர்டிகுலர் தஞ்சாவூர் டோட்டல் பெல்ட் எடுத்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கான மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு வைத்திலிங்கம் அவர்கள். அடுத்தபடியா பட்டுக்கோட்டை. சோ திருப்பி அதே அண்ணாதுரை என்ற ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பட்டுக்கோட்டையில திரும்பவும் இந்த பர்டிகுலர் தொகுதியில திமுக பொறுத்தவரைக்கும் அண்ணாதுரை தான் நிப்பாருன்னு சொல்லப்படுது. ஆனால் வெற்றி வாய்ப்பு இருக்கா என்று பார்க்கும்போது உள்ளபடியே மற்ற கட்சிகள் கூட திமுகவுக்கு அங்க சாதகமா இருக்கு பட்டுக்கோட்டையில. அடுத்தபடியா பேராவூர் அணி. இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் இந்த தஞ்சாவூர் பெல்ட் எல்லாமே தஞ்சாவூர் திருச்சி பெல்ட் எல்லாமே திமுகவோட கோட்டை மாதிரி. திருவண்ணாமலையில ஒரு 70-80% ஆகட்டும். இது எல்லாமே அவங்களுடைய டோட்டல் திமுக கோட்டை மாதிரி. இந்த இடத்துல லாஸ்ட் டைம் நின்னவர் என்ன அசோக்குமார் கேண்டிடேட் நின்னாரு. சோ இந்த பேராவூர் அணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசோக்குமார் அவர்கள் நின்னாலுமே கூட அதிமுக தரப்பு சார்பா இங்க வலுவான ஒரு போட்டி இருக்கும்ன்றது தெளிவா தெரியுது. அதுக்கு தாவேகா வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தபடியா ஒரு முக்கியமான தொகுதி மன்னார்குடி. இந்த மன்னார்குடி தொகுதியில நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிஆர்பி பாலு அவர்களுடைய மகன் டிஆர்பி ராஜா அவர்கள் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர். உள்ளபடியே டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன எஃபெக்டிவா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா செஞ்சாருன்றதை நம்ம நிறைய விமர்சனங்கள் அடியேன் தெளிவா மீடியால பேசியிருக்கேன். இல்லைன்னு சொல்ல இந்த தடவை
மன்னார்குடியில திரு டிஆர்பி ராஜா அவர்கள் நின்னா வெற்றி வாய்ப்புகள் 100ல் 50% கூட கிடையாது என்பதை இதன் மூலம் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் தொகுதியில வந்து சீமான் அவர்களுக்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. ஏனென்று பார்க்கும்போது அவரோட ஆக்ரோஷமான பேச்சுகளுக்கு இங்க இந்த பகுதியில் இருக்க பெண்கள் கொண்டு ஒரு நிறைய பேர் கிரேஸா இருக்கக்கூடியது பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இளைஞர்கள் பட்டாளம் வந்து தாவேக்கா நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் சீமானுக்கான ஒரு ஓட் பேங்க் இங்க ஒரு கணிசமா இருக்கு இந்த மன்னார்குடி பகுதியில். அடுத்தபடியா திருத்துறைப்பூண்டி, இது ஒரு முக்கியமான இதுவும் கூட. ஏனென்றால் திமுக கூட்டணி சார்ந்த திரு மாரிமுத்து என்பவர் சிபிஐ கட்சியை சேர்ந்த நபர். அவர் வந்து போட்டியிட்டாரு. உண்மையிலே அவருடைய செல்வாக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்வாக்குள்ள மனிதர் இந்த பர்டிகுலர் தொகுதியில. ஆனாலும் வெற்றி வாய்ப்பு என்று வரும்போது திமுகவுக்கு கொஞ்சம் இந்த களம் சாதகமா இருக்கலாமே தவிர வெற்றி 100% என்று கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இங்க தாவேக்காவும் சில கணிசமான ஓட்டை உடைக்கிறாங்க. நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 3% வரும். தாவேக்காவுக்கு எப்படி பார்த்தாலும் 12% 13% வரும். ஏனென்றால் இங்க இளைஞர்கள் பெல்ட் வந்து அந்த ஒரு நகர்வு தெளிவா பார்க்க முடியுது. திமுக இருக்க நபர்களே கூட அப்படியே தாவேக்கா பக்கம் இங்க மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க, கண் கூட அந்த இடத்துல பார்த்த வரைக்கும். அதனால இந்த திருத்துறைப்பூண்டி டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் டிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் ஃபார் போத் பார்ட் சொல்ல முடியும். அடுத்தபடியா திருவாரூர் தொகுதி. இந்த திருவாரூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியில மிக சிறந்த ஒரு ஜாம்பவான் கலைஞர் அவர்களுடைய தொகுதி. இந்த பர்டிகுலர் தொகுதியில வந்து திமுக எப்பவுமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. அவ்வளவு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு தொகுதி. சேம் டைம் இப்போ திரும்ப 2026 எலெக்ஷன் சொல்லி வந்துட்டா பை டிஃபால்ட்டா வந்து திமுக தான் அந்த தொகுதி. அதுல மாற்று கருத்து எல்லளவும் கிடையாது. ஆனாலும் டஃப் கொடுப்பாங்களா எப்படின்னு பார்த்தா அதிமுக கூட்டணியால டஃப் கொடுக்க முடியாது. நாம் தமிழரோ இல்ல ஏனைய தாவேக்கா கட்சி போன்ற எந்த கட்சியா இருந்தாலும் அவ்வளவு டஃப் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த பெல்ட்டை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. திமுக நன்னில தொகுதியில் கிடையவே கிடையாது என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதுவரை நாம் கொடுத்த இந்த ஒரு பட்டியலானது தேசமாக இந்த தொகுதியில் இவர்கள் போட்டி வெல்வதற்கான வாய்ப்புகள் என்ற ஒரு கருத்தில் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்படுதே தவிர வெல்வார் இவர்தான் போட்டியிடுவார் என்று நாம் ஆணித்தரமாக கூற முடியாது. ஏனென்றால் இது ஒவ்வொரு தனிப்பட்ட கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. அட் த சேம் டைம் மக்களுடைய கருத்து, மக்களோட மனநிலை அந்த தொகுதியில் எப்படி இருக்கின்றத அந்த பர்டிகுலர் கட்சிக்கும் அந்த பர்டிகுலர் எம்எல்ஏக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இந்த காணொலி ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இதோட தொடர்ச்சியாக இன்னும் 3 மாவட்டத்திற்கான லிஸ்ட் வந்து நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகும் என்பதை தாழ்முறை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி.